வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னடா இவன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்றானேன்னு பாக்குறீங்களா? நம்ம தமிழர்களுக்கெல்லாம் சித்திரை 1, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி தான் புத்தாண்டு. நம்ம தமிழர்களுக்குன்னு இல்லை, இப்போ பெங்கால்ல போனீங்கன்னா அவங்களுக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி பைஷாக்கின்னு சொல்லுவாங்க, அதுதான் புத்தாண்டு. அதைத்தான் அவங்க கொண்டாடுவாங்க. இப்போ ஆந்திராவில் கர்நாடகாலெல்லாம் யுகாதி, இப்போ மகாராஷ்டிராவில் போனீங்கன்னா குடிபாவடா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் புத்தாண்டு தனித்தனியா இருக்கு. அதுதான் உண்மையான நம்ம புத்தாண்டு. இந்த ஜனவரி 1ஆம் தேதிங்கிறது ஆங்கிலேயர்கள் நம்ம கிட்ட திணிச்ச அந்த புத்தாண்டு. இப்போ யாரோ சொன்னாங்க, இது என்னை பொறுத்தவரை ஜனவரி 1ங்கிறது சும்மா ஒரு கேலண்டர் மந்த் தான். டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி, அதே மாதிரி தான் ஜனவரி 1 அப்படின்னாங்க. இருக்கலாம். ஏன்னா புத்தாண்டுங்கிறது இது ஆங்கில புத்தாண்டு. நம்மளை பொறுத்தவரை ஏப்ரல் 14 தான் புத்தாண்டு. அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இப்போ சமீபத்தில் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஜி டிவியில் ஒரு விஷயம் சொன்னார். அது ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு பட்டது. அது யாரோ கேட்டிருந்தாங்க, இப்போ கோவில்கள் எல்லாம் பாதி ராத்திரி திறந்து வைக்கிறாங்களே, ஆங்கில புத்தாண்டு இன்னைக்கு பாதி ராத்திரி 12 மணிக்கெல்லாம் கோவில் திறந்து வைக்கிறாங்களே, இது சரியானு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொன்ன பதில், அது சரியே கிடையாது. ஏன்னா நம்ம இந்து கோயில்கள்லாம் வருஷத்துக்கு 2 தடவை தான் அந்த பாதிராத்திரி, அதாவது ராத்திரி 12 மணிக்கு திறந்திருக்கும். அதுவும் எல்லா கோயில்களும் இல்லை. சிவராத்திரி இன்னைக்கு சிவன் கோவில்லாம் திறந்திருக்குமா, ஏன்னா அங்க 3 கால 4 கால பூஜைகள் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு பெருமாள் கோயில் திறந்திருக்குமா. மிச்ச எந்த கோவிலும் பாதிராத்திரி திறந்திருக்க கூடாது அப்படின்னு கிளீனா அவர் சொன்னார். அதை நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இன்னும் சில விஷயங்கள் கிடைச்சது. அது பாதிராத்திரி 12 மணிக்கு தான் இந்த துர்தேவதைகள்லாம் ஆவேசமா நடமாடுமா. அந்த துர்தேவதைகள் நடமாடும் போது நல்ல விஷயங்கள் நடக்காது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் கூட இருக்கு. அதாவது இப்போ பிறந்த நாள்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, ராத்திரி 12 மணிக்கு கரெக்டா ஆரம்பிச்சு எல்லாருக்கும் விஷ் பண்றாங்க, ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்றாங்க. அது கூடவே கூடாதுன்னு ஒரு பெரியவர் சொன்னார். ஏன்னா அந்த பாதிராத்திரி துர்தேவதைகள்லாம் நடமாடுற ஆவேசமா நடமாடுற அந்த டைம்ல போய் நீங்க நல்லது வாழ்த்துனீங்கன்னா அது நல்லதா இருக்காது, அது சாபமா தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு படாதீங்க. பிறந்த நாள்னா அதுக்கு முன்னாடி நாளே வாழ்த்துடுங்க, இல்ல அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்த்துங்க அப்படின்னு அவர் ரெக்வெஸ்ட் பண்ணாராம். ரொம்ப நியாயமான ரெக்வெஸ்ட். அதனால இந்த ஆங்கில புத்தாண்டு இன்னைக்கு, நான் மறுபடியும் சொல்றேன், ஆங்கில புத்தாண்டு இன்னைக்கு நம்ம ஒண்ணு தீர்மானமா சொல்லுவோம், போல பாதிராத்திரி கோயில்கள்லாம் திறக்க வேண்டாம். 2வது, இனிமே இந்த பிறந்த நாள்கள் எல்லாம் பாதி ராத்திரி விஷ் பண்ணாம ஒன்னும் முந்தின நாளே விஷ் பண்ணிடணும், இல்ல அடுத்த நாள் விழுந்ததுக்கு அப்புறம் விஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுத்துப்போம். எல்லாம் நம்ம சேவ லாபத்துக்கு தான். என்ன சரிதானே? மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்க SL நானோ. வணக்கம்.